ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக சூப்பர் நாளாக அமையும். இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் தான் வந்திருக்கேன். இது யார் யாருக்கு யூஸ் ஆகும்னா, புதுசாக குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கிறவங்க, அப்புறம் புதுசாக பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுப்பீங்க அவங்களுக்கும், அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பா அம்மாவுடைய நேம் ஆட் பண்ண கொடுப்பீங்க அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய குழந்தைக்கு வயசு 3 ஆயிடுச்சு. புதுசாக ஆதார் கார்டு எடுக்க போயிருந்தோம். புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு பிறந்த குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்பா இல்லைன்னா அம்மாவுடைய ஆதார் கார்டு, அப்புறம் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், இதெல்லாம் தேவை. ஸோ புதுசாக எடுக்கணுன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி பார்த்தாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன ஆகிடுச்சுன்னா, என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய இனிஷியலோட நேம் இருக்குது. பட் ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் இல்லாமல் வெறும் என்னுடைய நேம் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ சேம் அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்தால் தான் எடுக்க முடியும்னு சொல்லி, நீங்கள் மாற்றிட்டு வந்துடுங்க. பர்த் சர்டிஃபிகேட்டில் போய் ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ இனிஷியலோட, அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்லேயும் இனிஷியலோட நேம் வேணும். அப்போ தான் நாங்கள் புது ஆதாரை எடுக்க முடியும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணேன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டில் என்னுடைய ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ, என்னுடைய ஒய்ஃபுடைய ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அப்படியே கரெக்ஷனுக்கு எழுதி கொடுத்து, அது ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் தான் புதுசாக ஆதார் கார்டு எடுத்தேன். புதுசாக ஆதார் கார்டு எடுக்கணுன்னாலும் சரி, நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு புதுசாக வாங்கணும் குழந்தைக்கு. அப்போ நேம் அப்பாவுடைய நேமும் அம்மாவுடைய நேமும் எழுதி கேட்பாங்க. அப்போ இனிஷியலோடு எழுதி கொடுத்துருங்க. அப்போ தான் நாளைக்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கும்போது இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நான் பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி எங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.